இதோ பாருங்கள், இட்லி ஆயிடுத்து. இப்படி ஹோட்டல் இது மாதிரி இப்படி மேலே விட்டுக்கோங்க. இட்லி ரெடியாகிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. யாராவது இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். இல்லை பெல் கார்டு டச் பண்ணேன்னா வந்து ஆல் ஒரு பெல் கார்டையும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் இட்லி பண்ணுறதை பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இட்லி சாம்பார் டிஃபனுக்கு வந்து இட்லி தோசைக்கு ஹோட்டல் இது சாம்பார் பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் முதல்ல தேவைன்னு பார்த்துப்போம். வறுக்கறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், துருவின தேங்காய். காரத்துக்கு வந்து 3 வரமிளகா போட்டுருக்கேன். இதுக்கு ஒரே 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு இல்லாத சாம்பார் இது. பருப்பு போட வேண்டாம். ஹோட்டல் டைப் சாம்பார் பருப்பு இல்லாத. அதுக்கு வந்து நான் பரங்கிக்காயை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இவ்வளோ பீஸ் எடுத்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு இருக்கும், அதை எடுத்து நறுக்கி வேக வச்சுட்டுருக்கேன் பரங்கிக்காயை. அதே பரங்கிக்காய் வந்து நான் நறுக்கி அலம்பி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 to 30 வரைக்கும் வெங்காயம் எடுத்து ஒரு நறுக்கி உரிச்சு வச்சுட்டுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து பருப்பு இல்லாத சாம்பார். இது முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். நல்லா வறுத்துக்கணும். பரங்கிக்காய் வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும். அந்த பருப்பு இல்லாத இதுக்கு வந்து அந்த பரங்கிக்காய் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு வந்து 2 சின்ன தக்காளி வந்து 2 நறுக்கின்னு இருக்கேன். அலம்பி ஒரு சின்ன தக்காளி சின்ன சைஸாக 2 பழம் நறுக்கின்னு இருக்கேன். பழம் இதெல்லாம் வந்து அரைக்கிறது. புளி வந்து சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டுடலாம். வெந்தயம், உளுத்தம்பருப்பும் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீரகம் போட்டுக்கலாம். உடனே போட வேண்டாம். தனியாகவும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு காட்டு. ஜீரகத்தையும் போட்டுடலாம். சும்மா ஒரு பேட்டில் போட்டு ஜீரகம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். தேங்காய் போட்டுடலாம் 2 ஸ்பூன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுக்கே அந்த தேங்காய் வறுபடட்டும். இது கொஞ்சம் ஆறினாட்டு வந்து நாம் அதை அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். அரைக்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். இதே தக்காளி வதக்கிக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே வறுத்தது இது நம்ம அதுக்குள்ளே தக்காளியும் பரங்கிக்காயும் வதக்கிக்கலாம். ஒரு சும்மா ஒரு லேசாக இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வெந்துருத்து.
இந்த தக்காளிக்கு மட்டும்தான் கொஞ்சம் வதங்கணும். அந்த அரைச்சது வந்து நம்ம வறுத்து சூடாகிடுச்சுன்னா உடனே அரைச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி அந்த சுருங்கிய தோல்லாம் சுருங்குல அந்த மாதிரி வதங்கினா போதும். ஹலோ பாருங்கள், இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் வறுத்தது. அதான் வந்து சாம்பாருக்கு வறுத்தது. அப்புறம் வந்து தக்காளி இது பரங்கிக்காய் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். திக்னஸ் கொடுக்குறதுக்கு அந்த பரங்கிக்காய். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாண்டியில். அதே பாண்டிலே அலம்பிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். கடுகு எடுத்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் சாம்பாருக்கு. பரங்கிக்காய் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது கூட நீங்கள் முருங்கைக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். பரங்கிக்காய் தான் வேணும், முருங்கைக்காய் இருந்தாலும் கூடையும் போட்டுக்கலாம். இந்த பரங்கிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஹோட்டல் சாம்பார் மாதிரி தான் அது. கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் சாம்பார் மாதிரி தான். கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சீக்கிரம் வெந்துடும். நான் பரங்கிக்காய் சன்னமாக தான் போட்டுருக்கேன். இந்த புளித்தண்ணிலே வெந்துடும். புளித்தண்ணி விட்டுக்கலாம், புளிஜலம். இது வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன் 1/2 ஸ்பூன். காய் கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். காயும் வெங்காயம் வெந்துருச்சு. பரங்கிக்காயும் வெங்காயமும் நல்லா லேசாக போட்டிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். இப்போ இந்த அரைச்சது விட்டுடலாம். நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சிருங்கோ. பருப்பு இல்லாமல் இந்த பரங்கிக்காய் தான் நமக்கு திக்னஸ் கொடுக்குறதே இது. அதனால் வந்து உங்களுக்கு பரங்கிக்காயும் அரைச்சின்னு இருக்கேன் வேக வச்சு. தக்காளியும் பரங்கிக்காயும் சாம்பாருக்கு வறுத்ததோட. மிக்ஸி அலம்பி ஜலம் விட்டுக்கலாம். இன்னுமே தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொதிக்கணும் கொஞ்சம்.
உளுத்தப்பருப்பு இருக்கே அந்த பரங்கிக்காயெல்லாம் வந்து நல்லா திக்காக இருக்கும். இன்னும் உப்பு போடல, போட்டுக்கலாம். சாம்பார் தேவையான உப்பு போடலாம். கல் உப்பு தான் போட்டிருக்கேன். கொதிக்கட்டும், காட்டுறேன். பாருங்கள், கொதிச்சுடுத்து நல்லா. சாம்பார் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி போட்டுருக்கேன். இட்லி தோசைக்கு இது பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே ஹோட்டல் கௌரி கிருஷ்ணான்னு ஹோட்டல் இது சாம்பார். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மேலாக நெய் விட்டுக்கலாம். நல்லா இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் இட்லியில் வந்து நல்லா ஊறி எடுத்து சாப்பிட முடியும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாத. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதோ இந்த அடுப்பில் இட்லி குத்தி வச்சுருக்கேன். இட்லி வேகட்டும், அதை விட்டு காட்டுறேன்.